அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தொகுதி உடன்பாடு குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தேமுதிகவுக்கு திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி என்றும் இந்த கூட்டணி வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் நாளை தேமுதிகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். 2011இல் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026லுமே நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே சொல்றேன். எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். இது ஒரு வெற்றி கூட்டணி. மீண்டும் 2011உடைய வரலாறு தொடரும். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 38 உறுப்பினர்களை கொண்ட திமுகவால் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். விளவங்கோடு வேட்பாளர் மற்றும் தேர்தல் அறிக்கையை அதிமுக விரைவில் வெளியிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் அவகிட்ட கேள்வி கேட்டால் தானே பரவாயில்ல. நாட்டு மக்களுக்கு தெரிய வேணுமில்ல. 520 அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்க சட்டமன்ற தேர்தல் போது, நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனவுடனே ரகசியத்தை சொல்லுவார். இது வரைக்கும் ரகசியத்தையே சொல்ல மாட்டேங்கிறார்.